இப்ப கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. நீங்க உலகின் மிகப்பெரிய பசுமை ஆற்றல் பூங்காவ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுவும் விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட தெரியற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம உங்க தனிப்பட்ட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 100 பில்லியன் டாலர்களை தாண்டிடுச்சு. உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா நீங்க இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காலையில நியூயார்க்ல இருந்து ஒரு அறிக்கை வருது. கரெக்ட். ஒரு சில பக்க அறிக்கை உங்க சாம்ராஜ்யத்தின் மதிப்புல 50 பில்லியன் டாலர்களை வெறும் 48 மணி நேரத்துல துடைத்தெறிகிறது. உங்கள உலகமே உற்று பார்க்க ஆரம்பிக்குது. அதாவது இப்படி ஒரு நிதி சார்ந்த நிலநடுக்கத்தை ஒரு மனிதர் எப்படி எதிர்கொள்வார்? எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தொடங்கி இன்று துறைமுகங்கள், பசுமை ஆற்றல், விமான நிலையங்கள்னு பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் கௌதம் அதானியின் எழுச்சி, அவருடைய வணிக வியூகங்கள் மற்றும் அவர் சந்திக்கும் பிரம்மாண்டமான சர்வதேச சர்ச்சைகள் குறித்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக பொருளாதாரத்தின் மையப்புள்ளியா இந்தியாவை மாற்றத் துடிக்கும் ஒருவரின் கதை இது. இந்த விரிவான ஆய்விற்காக நாம் வெறும் செய்தித்தாள்களை மட்டும் நம்பல. ஆமா, நிதி மற்றும் வர்த்தக செய்தி கட்டுரைகள், ஆழமான வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகள், பல்வேறு பல்கலைக்கழகங்களின் தலைமைத்துவ ஆய்வறிக்கைகள். முக்கியமா சொல்லப்போனா சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட சர்வதேச விசாரணை அறிக்கைகள் என அனைத்தையும் நாம் அலசியிருக்கோம். இந்த அலசலின் நோக்கம் யாரையும் உயர்த்தி பிடிப்பதோ அல்லது விமர்சிப்பதோ இல்லைங்க. ஒரு சாதாரண நபர் எவ்வாறு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்? அவருடைய 100 கிகாவாட் பசுமை ஆற்றல் திட்டம் எதை நோக்கி பயணிக்கிறது? அது மட்டும் இல்லாம ஹிண்டன்பர்க் அறிக்கை மற்றும் அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் உள்ள உண்மையான இயங்குமுறை என்ன? இதையெல்லாம் எந்தவித சார்பும் இன்றி வெளிப்படையா நாம புரிஞ்சு கொள்ள போகிறோம். உங்களுக்கு வர்த்தகத்துல ஆர்வம் இருந்தாலும் சரி, உலக அரசியல் ஆர்வம் இருந்தாலும் சரி, இந்த உரையாடல் உங்களுக்கு பல ஆச்சரியங்களை தரும். நிச்சயமா. சரி, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் எங்கு எப்படி போடப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்வது ரொம்பவே முக்கியம். அதுதான் ஆரம்ப புள்ளி. நான் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. உள்கட்டமைப்பு, துறைமுகங்கள், மின்சாரம்னு இன்று பிரம்மாண்டமா தெரியும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியது இந்த துறைகளில்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் வைர வியாபாரத்திலிருந்து வந்திருக்காரு. ஆமா, 1962ல குஜராத்தின் அகமதாபாத்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவர் அவரு. அவருடைய அப்பா ஒரு சிறிய ஜவுளி வியாபாரி. பள்ளியில படிக்கும்போதே அவரிடம் ஒரு அசாத்தியமான வேகம் இருந்திருக்கு. அதனாலேயே அவரது குடும்பத்தினர் அவரை தூஃபானி, அதாவது புயல் அப்படின்னு செல்லமா அழைப்பார்களாம். அந்த புயல் பள்ளிக்கூடத்தோட நிக்கல. தன்னுடைய 16 வயசுலயே படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு வெறும் கைகளுடன் ரயில் ஏறி மும்பைக்கு செல்கிறார். 16 வயசுலயா? ஆமா, அங்க போய் வைரங்களை தரம் பிரிக்கும் ஒரு சாதாரண வேலையிலே சேர்க்கிறார். அந்த வேலை என்னன்னா, எந்த வைரம் எவ்வளவு மதிப்புடையது அப்படின்னு பார்த்து பிரிப்பது. ஓஹோ. ஆனா அவர் அந்த வேலையில ரொம்ப நாள் நீடிக்கல. தன்னுடைய 19 வயதுல, அதாவது 81ல ஒரு ஜப்பானிய வாடிக்கையாளருடனான தனது முதல் வைர வியாபார தரகில் அவர் ஈட்டிய கமிஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? சரியா 10,000 ரூபாய். அந்த காலகட்டத்துல அது மிகப்பெரிய பணம். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. உள்கட்டமைப்பு துறைக்கும் வைர வியாபாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. பிறகு ஏன் அவர் இதை தேர்ந்தெடுத்தார்? இங்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் வைர வியாபாரத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அது அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்தான். என்ன மாதிரியான பாடங்கள்? வைர வியாபாரம் அப்படிங்கிறது மிக குறைந்த லாப வரம்புகளைக் கொண்ட ஒரு தொழில். அதே சமயம் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஓ, சர்வதேச தொடர்புகள். ஆமா, அதைவிட முக்கியம், எந்த நொடியிலும் சந்தை மாறலாம் என்ற மிகப்பெரிய அபாயம் அதுல இருக்கும். அந்த இளம் வயதிலேயே நிதி சார்ந்த உள்ளுணர்வுகளையும் சந்தை அபாயங்களை கையாளும் திறனையும் அவர் இந்த வைர வியாபாரத்தின் மூலமாக தான் கற்றுக்கொண்டார். இதுதான் பிற்காலத்துல அவருடைய மாபெரும் முதலீடுகளுக்கு அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, வைரத்திலிருந்து எப்படி பிளாஸ்டிக், பிறகு துறைமுகம் என மாறினார்? 82ல தன்னுடைய அண்ணனின் பிளாஸ்டிக் தொழிற்சாலைக்காக அவர் மீண்டும் குஜராத் திரும்பினார்னு படித்தேன். ஆமா, பிவிசி தொழிற்சாலை அது. 88ல அதானி எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய எக்கச்சக்கமான அரசாங்க கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனா அவர் தனக்கான ஒரு தனிப்பாதையை உருவாக்கினார்.
அதிலும் 92ல நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதே எனலாம். நீங்க அமெரிக்காவின் மிகப்பெரிய நிறுவனமான கார்கில் உடன் அவர் செய்த ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்னு நினைக்கிறேன். சரியாக சொன்னீர்கள். குஜராத்தின் முந்த்ரா பகுதியில் ஒரு மாபெரும் உப்பு உற்பத்தி திட்டத்தை தொடங்க கார்கில் நிறுவனத்துடன் அவர் கைகோர்த்தார். ஆனா ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அவ்வளவு பெரிய நிலத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு உள்ளூர்ல மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தன. விளைவு, அந்த ஒப்பந்தம் பாதியிலேயே முறிந்து போனது. சாதாரணமாக ஒரு தொழிலதிபர் அந்த இடத்துல என்ன செய்திருப்பார்? ஏமாற்றத்தோடு வேறொரு தொழிலை தேடிச் சென்றிருப்பார். ஆனா அதானி என்ன செய்தார் தெரியுமா? அவர் அங்கிருந்து நகரல. அதே முந்த்ரா பகுதியில் தன்னுடைய சொந்த வர்த்தகத்திற்காக 98ல ஒரு பிரம்மாண்டமான துறைமுகத்தையே உருவாக்கிவிட்டார். இது ரொம்ப துணிச்சலான முடிவு. இத நான் ஒரு சதுரங்க விளையாட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கறேன். சாதாரண வணிகர்கள் சதுரங்க பலகையில காய்களை மட்டும் நகர்த்துவாங்க. ஆனா அதானி காய்களை நகர்த்துவதற்கு பதிலா சதுரங்க பலகையே ஒட்டுமொத்தமா சொந்தமாக்கி கொண்டார். அந்த சதுரங்க பலகை உவமை மிக சரியாக பொருந்தது. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அதானியின் இந்த வியூகம் எவ்வளவு ஆழமானது என்பது புரியும். எப்படி சொல்றீங்க? அவர் மற்ற அரசாங்க துறைமுகங்களை பயன்படுத்திய போது தாமதங்களால் அவருக்கு ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. வைர வியாபாரத்தில் அவர் கற்றுக்கொண்டது என்ன? லாப வரம்பு குறைவு என்றாலும் விற்பனை அதிவேகமாக இருக்க வேண்டும். அதேதான். தன்னுடைய பொருட்களை கையாளுவதில் முழுமையான கட்டுப்பாடு தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என அவர் நினைத்தார். பிறரை சார்ந்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் முந்த்ரா துறைமுகத்தை உருவாக்கினார். அப்படியா? ஆமா. இன்று இந்தியாவின் 11% கடல்வழி இறக்குமதியையும் 33% கண்டெய்னர் போக்குவரத்தையும் முந்த்ரா துறைமுகம்தான் கையாளுகிறது. ஆஹா, சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். இப்படி பலகையே சொந்தமாக்கிக் கொள்ளும் ஒருவருக்கு நிஜ வாழ்க்கையில் அச்சுறுத்தல்கள் வந்தால் என்ன ஆகும்? அது ஒரு 2 பக்கம். ஜனவரி 1, 98ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. பிரபல நிழலுலக தாதா பப்ளு ஸ்ரீவஸ்தவாவின் ஆட்களால் அதானியும் அவரது கூட்டாளியும் நடு ரோட்டில் கடத்தப்பட்டனர். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதற்காக சுமார் $2 மில்லியன் பிணைத்தொகை கொடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மறுநாள் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனா இதுல எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், கடத்தப்பட்டு மரண விளிம்பிற்கு சென்று திரும்பிய அன்று இரவே அவர் மிக நிம்மதியாக தூங்கினாராம். நம்பவே முடியல இல்லையா? ஆமா, என் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக என் நிம்மதியை இழப்பது என் இயல்பு அல்ல அப்படின்னு அவரே பின்னர் சாதாரணமாக கூறினார். அந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. நவம்பர் 26, 2008ல மும்பை தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது அவர் அங்கதான் இருந்தார். ஓ, அந்த பயங்கரமான நாளா? ஆமா. மரணத்தை வெறும் 15 அடி தூரத்துல நேருக்கு நேர் பார்த்தார். ஹோட்டலின் அடித்தளத்துல இருட்டிலும் மூச்சுத் திணறலிலும் இரவு முழுவதும் மறைந்திருந்து உயிர் பிழைத்தார். ரொம்ப பதட்டமான சூழ்நிலை. அந்த இருண்ட தருணத்திலும் தன்னை சுற்றியிருந்த ஹோட்டல் ஊழியர்களின் அர்ப்பணிப்பையே அவர் கவனித்து பாராட்டினார். இதுதான் எனக்கு புரியல. தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற மரண பயத்தை நேரில் பார்த்த ஒருவரின் ரிஸ்க் அப்பெடைட், அதாவது ஆபத்துகளை எதிர்கொள்ளும் துணிவு எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா மாறுகிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி. அடித்தளத்தில் உயிருக்கு பயந்து ஒளிந்திருந்தவர் எப்படி பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய துணிகிறார்? இது ஒரு மிக ஆழமான மனவியல் மற்றும் வணிகம் சார்ந்த கேள்வி. அதானியின் தலைமைத்துவ கொள்கைகளை நாம் இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். சொல்லுங்க. இளைஞர்களுக்கு அவர் கூறும் 5 விதிகளில் முதல் விதி கேம் ஆஃப் ரெசிலியன்ஸ், அதாவது நெருக்கடிகளை தாங்கும் மனவலிமை. வெற்றி பெறும்போது கைதட்டல்களும் விமர்சனங்களும் வரும். ஆனா ஒரு வீழ்ச்சியிலிருந்து அல்லது மரண விளிம்பிலிருந்து எப்படி மீண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மையான வெற்றி என்கிறார். அருமையான தத்துவம். 2வது விதி மேனேஜிங் காம்ப்ளெக்சிட்டி அல்லது சிக்கல்களை கையாளுதல். நீங்கள் சொன்னது போல தீவிரவாதிகளையும் கடத்தல்காரர்களையும் நேருக்கு நேர் பார்த்து அதிலிருந்து மிக நிதானமாக மீண்டு வந்த ஒருவருக்கு $1 பில்லியன் வர்த்தக அபாயம் என்பது ஒரு சாதாரண சிக்கலாகவே தெரியும். கரெக்ட். அவருடைய அந்த அசைக்க முடியாத மனவலிமைதான் அவரை அடுத்த கட்ட பிரம்மாண்டமான முதலீடுகளை நோக்கி நகர வைத்தது. இங்குதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது. அந்த மரண பயத்திலிருந்து தப்பிய மன வலிமையும் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் அவரை $100 பில்லியன் முதலீட்டை நோக்கி நகர்த்தியதா? நிச்சயமா அப்படின்னு சொல்லலாம். 2030ஆம் ஆண்டிற்குள் $100 பில்லியன் முதலீடு செய்யப்போவதாக அதானி குழுமம் அறிவித்துள்ளது. 100 கிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்டுவது அவர்களின் இலக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் 50 கிகாவாட் முழுமையாக பசுமை ஆற்றல். இதை பற்றி நான் படிக்கும்போது பிரமித்துப் போனேன். குஜராத்தில் உள்ள கவுடா பகுதியில் 520 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா கட்டப்பட்டு வருகிறது. இதை நீங்கள் விண்வெளியிலிருந்து பார்த்தால் கூட பார்க்க முடியும்.
அந்த கவுடா திட்டத்தின் சவால்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மனிதர்கள் வாழத் தகுதியற்ற ஒரு உப்பு பாலைவனம். ஆமா, ரொம்ப கடுமையான சூழல். குடிநீர் கூட கிடைக்காத ஒரு இடம். பாரிஸ் நகரத்தை விட 5 மடங்கு பெரிய இடத்தில்தான் அவர்கள் அந்த பிரம்மாண்டமான சோலார் பேனல்களை நிறுவி வருகிறார்கள். அந்த ஒரு திட்டம் மட்டுமே 30 கிகாவாட் மின்சாரம் தயாரித்து 60 மில்லியன் இந்திய வீடுகளுக்கு ஒளியூட்டப் போகிறது. ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம். ஆனா உலக அளவில் நிலக்கரியை அதிகம் பயன்படுத்தும் நிறுவனங்களில் அதானியும் ஒன்று என்ற விமர்சனம் இருக்கிறதே, இதை அவர் எப்படி சமாளிக்கிறார்? அதானி இதற்கு ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறார். உலகளாவிய கார்பன் உமிழ்வில் இந்தியாவின் பங்கு வெறும் 4% மட்டுமே. 4% தானா? ஆமா, ஆனால் அமெரிக்கா 19%, சீனா 20% பங்கு வகிக்கின்றன. வளர்ந்து வரும் ஒரு நாடான இந்தியாவின் ஆற்றல் தேவைக்கு முதலில் நிலக்கரி தேவை, அதே சமயம் எதிர்காலத்திற்கு பசுமை ஆற்றல் தேவை என்கிறார். ஓ, தேசத்தின் தேவையோடு அதை இணைக்கிறார். அதேதான். தன்னுடைய இந்த வர்த்தக விரிவாக்கத்தை ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் பணியாக அவர் மாற்றிவிட்டார். இதனால் உள்நாட்டில் அவரை விமர்சிப்பது கடினமாகிறது. இது தவிர நவி மும்பை ஏர்போர்ட் விரிவாக்கம், சிமெண்ட் துறையில் அம்புஜா மற்றும் ஏசிசி நிறுவனங்களை கையகப்படுத்தியது என பல அதிரடிகளை செய்திருக்கிறார். ஆமாம், சிமெண்ட் துறையில் மிகப்பெரிய பாய்ச்சல். 2019ல இந்திய நிதி அமைச்சகம் முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு இத்தனை விமான நிலையங்களை கொடுக்க வேண்டாம் என எச்சரித்தது. அதையும் தாண்டி 6 விமான நிலையங்களுக்கான ஏலத்தை அவர் வென்றார். இது நிறைய விவாதங்களை கிளப்பியது. இப்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நிலக்கரி, விமான நிலையம், சிமெண்ட், டேட்டா சென்டர், பசுமை ஆற்றல் என எவ்வித தொடர்பும் இல்லாத பல்வேறு துறைகளில் ஒரே நேரத்தில் ஒருவரால் எப்படி இவ்ளோ பெரிய வெற்றியை ஈட்ட முடிகிறது? பார்ப்பதற்கு இவை தொடர்பில்லாத துறைகளாக தெரியலாம். ஆனால் அதானியின் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஷியேஷன், அதாவது வியூக ரீதியான வேறுபாடு என்ற கொள்கையின்படி இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. எப்படி தொடர்பு இருக்கு? கொஞ்சம் விளக்க முடியுமா? இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் நிலக்கரியை வெட்டி எடுக்கிறார், அதை தனது சொந்த துறைமுகத்திற்கு சொந்த ரயிலில் கொண்டு வருகிறார், அதை வைப்பு மின்சாரம் தயாரிக்கிறார், அந்த மின்சாரத்தை தனது சொந்த விநியோக வலைப்பின்னல் மூலம் விநியோகிக்கிறார். ஓ, அதாவது ஆரம்பம் முதல் இறுதி வரை முழு சங்கிலியையும் அவரே கட்டுப்படுத்துகிறாரா? இதில் யாருடைய தலையீடும் இல்லையா? சரியாக பிடித்தீர்கள். இப்போது அதையே பசுமை ஆற்றலுக்கும் மாற்றுகிறார். சோலார் பேனல்களை உருவாக்குகிறார், அந்த மின்சாரத்தை தனது டேட்டா சென்டர்களுக்கு தடையில்லாம் மின்சாரமாக பயன்படுத்துகிறார். ரொம்ப புத்திசாலித்தனமான வியூகம். தன்னுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை கட்ட சிமெண்ட் தேவை. அதற்காகத்தான் சிமெண்ட் நிறுவனங்களையே வாங்குகிறார். இது ஒரு முழுமையான சங்கிலி தொடர் வலையமைப்பு. வெளியே இருப்பவர்களுக்குத்தான் இது பல துறைகள், அவருக்கு இது ஒரே சாம்ராஜ்யம். நீங்க சொல்றது பார்த்தா இது உண்மையிலே ஒரு அசுர வளர்ச்சி தான். ஆனா இப்படி ஒரு நிறுவனம் அசுர வளர்ச்சி அடையும் போது உலகளாவிய சந்தைகளின் கண்காணிப்பும் கடுமையான விமர்சனங்களும் எழுவது தவிர்க்க முடியாததல்லவா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உள்நாட்டில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கென்று ஒரு தனி வலைப்பின்னலை உருவாக்கி இருந்தாலும் சரி, சர்வதேச முதலீட்டாளர்களிடம் இருந்து பல பில்லியன் டாலர்களை நிதியாக பெறும்போது நீங்கள் சர்வதேச விதிகளுக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் உட்பட்டே ஆக வேண்டும் என்பதுதான் உலகின் மிகப்பெரிய வர்த்தக யதார்த்தம். இதை பற்றி பேசும்போது நாம் ஹிண்டன்பர்க் அறிக்கை மற்றும் சமீபத்திய அமெரிக்க குற்றச்சாட்டுகளை பற்றி தவிர்க்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஜான்வரி 24, 2023 அன்று அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ரீசர்ச் என்ற நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான அறிக்கையை வெளியிட்டது. அதில் அதானியின் சகோதரர் வினோத் அதானி மூலம் மொரீஷியஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட போலி நிறுவனங்கள் வழியாக, அதாவது ஷெல் கம்பெனிஸ் வழியாக அதானி நிறுவனங்களின் பங்குகள் சட்டவிரோதமாக கையாளப்பட்டதாகவும் பங்குகளின் விலை செயற்கையாக உயர்த்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது சந்தையில பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. எனக்கு நிதித்துறை பற்றிய பெரிய அறிவில்லை, அதனால கேக்குறேன், இந்த போலி நிறுவனங்கள் மூலம் எப்படி பங்குகளின் விலையை உயர்த்த முடியும், இது எப்படி வேலை செய்கிறது என்று கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா? மிக எளிதாக சொல்கிறேன். உங்களிடம் ஒரு 100 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அந்த 100 ரூபாயை மொரீஷியஸ் போன்ற வரிச்சலுகை உள்ள நாடுகளில் உள்ள ஒரு போலி நிறுவனத்திற்கு ரகசியமாக அனுப்பிவிடுகிறீர்கள். சரி, இந்த போலி நிறுவனம் காகிதங்களில் மட்டுமே இருக்குமா? ஆமா, காகிதங்களில் மட்டுமே இருக்கும். இப்போது அந்த போலி நிறுவனம் இந்திய பங்குச் சந்தையில் உள்ள உங்கள் சொந்த நிறுவனத்தின் பங்குகளையே அந்த 100 ரூபாயை கொடுத்து வாங்குகிறது. அப்படியென்றால் என்னுடைய பணத்தை வைத்தே என்னுடைய பொருளை வேறொருவர் வாங்குவது போல நான் ஒரு மாயையை உருவாக்குகிறேனா? மிகச்சரியாக.
இதை வெளியிலிருந்து பார்க்கும் சாதாரண முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பார்கள்? ஓஹோ, வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்த நிறுவனத்தின் பங்குகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகிறார்களே, அப்படியென்றால் இது மிகச்சிறந்த நிறுவனம் அப்படின்னு நினைத்து அவர்களும் பணத்தை போடுவார்கள். இதனால பங்குகளின் விலை தானாகவே ஏறுமா? ஆமாம், இதனால் பங்குகளின் விலை செயற்கையாக உயரும். இதுதான் ஹிண்டன்பர்க் கூறும் குற்றச்சாட்டின் அடிப்படை இயங்குமுறை. இதன் விளைவு மிக பயங்கரமா இருந்தது. அந்த அறிக்கை வெளியான வெறும் 48 மணி நேரத்தில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு $50 பில்லியன் சரிந்தது. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. $20 பில்லியன் வீழ்ச்சியடைந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக சந்தையில் அப்போது வெளியிட்டிருந்த $2 பில்லியன் மதிப்பிலான FPO, அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், அவசரமாக ரத்து செய்யப்பட்டது. பின்னர் ஆகஸ்ட் மாசம் OCCRB என்ற அமைப்பும் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை அறிக்கையாக வெளியிட்டது. ஆம், ஆனா அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இதை வன்மையாக மறுத்தார்கள். ஆமா, அவங்க பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க. இது ஒரு தவறான அறிக்கை என்றும், இந்தியாவின் மீதும் இந்திய நிறுவனங்களின் மீதும் தொடுக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றும் அவர்கள் 400 பக்கங்களுக்கு மேல் பதிலளித்தார்கள். அந்த FPO பணத்தை கூட திருப்பி கொடுத்தாங்களே. ஆமா, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காப்பாற்றவே முழுமையாக விற்று தீர்ந்த அந்த பங்கு விற்பனையை கூட ரத்து செய்து வாங்கியவர்களுக்கே பணத்தை திருப்பிக் கொடுத்ததாக கூறினார்கள். மேலும் GQG பார்ட்னர்ஸ் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் மீண்டும் அதானி குழுமத்தில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ததால் அவர்கள் அந்த சரிவிலிருந்து பெருமளவு மீண்டு வந்தனர். அந்த புயல் ஓய்ந்து விட்டதே என்று நினைத்த வேளையில்தான் நவம்பர் 20, 2024 அன்று அமெரிக்க நிதித்துறை ஒரு மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையை வெளியிட்டது. இது அடுத்த இடி மாதிரி வந்துச்சு. இந்தியாவில் மாபெரும் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் $265 மில்லியன் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த விசாரணையின் ஆதாரங்களில் உள்ள எக்ஸல் ஷீட்கள் மற்றும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்களில் அதானியை மிஸ்டர் ஏ, நியூமரோ யூனோ மற்றும் தி பிக் மேன் என்று மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். ஒரு இந்திய நிறுவனம் இந்தியாவில் உள்ள ஒரு அதிகாரியிடம் லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில தான் அந்த சூரிய மின்சக்தி திட்டமும் நடக்கிறது. பிறகு ஏன் அமெரிக்க நீதித்துறை இதில் தலையிடுகிறது? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தாதான் இது புரியும். நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். ஆனால் அதானி குழுமம் இந்த திட்டங்களுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் இருந்தும் வங்கிகளிடம் இருந்தும் $3 பில்லியன் மேல் முதலீடுகளையும் கடன்களையும் பெற்றுள்ளது. ஓ, அமெரிக்க பணம் உள்ளே வந்திருக்கு. ஆமா, அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு சட்டம் இருக்கிறது. அதன் பெயர் FCPA, அதாவது ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். அப்படின்னா என்ன? அமெரிக்க முதலீட்டாளர்களின் பணத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் எந்த நாட்டில் தொழில் செய்தாலும் அங்கே லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் அமெரிக்க முதலீட்டாளர்களை நீங்கள் ஏமாற்றியதாக அர்த்தம். சர்வதேச சந்தையில் முதலீடுகளை திரட்டும்போது நீங்கள் அவர்களின் கடுமையான விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். இது வரும் கார்ப்பரேட் பிரச்சனை இல்லையா? இல்லை, இது ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டு. இது எப்படி கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான வானளாவிய கட்டடத்தை மிக வேகமாக கட்டி முடிக்கிறீர்கள். எல்லா வசதிகளும் அதில் உள்ளன. ஆனால் உள்ளூர் கட்டமான ஆய்வாளரை, அதாவது பில்டிங் இன்ஸ்பெக்டரை உள்ளே விட நீங்கள் மறுக்கிறீர்கள். அல்லது உங்கள் சொந்த விதிகளின்படி மட்டுமே ஆய்வு நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள். சரியான உதாரணம். ஒரு கட்டத்தில் நீங்கள் சர்வதேச வங்கிகளிடம் கடன் கேட்க போகும்போது உலகளாவிய சந்தை தனது சொந்த ஆய்வாளர்களை அனுப்பி வைக்கும் அல்லவா? கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. அப்போதே எழும் கேள்விகளுக்கு நீங்கள் சர்வதேச விதிகளின்படி பதிலளித்துத்தான் ஆக வேண்டும். நாம் இங்கு எந்த தரப்பிற்கும் ஆதரவாகவோ எதிராகவோ பேசவில்லை. அமெரிக்க நீதித்துறை கூறுவது உண்மையென்றோ அதானி கூறுவது பொய்யென்றோ நாம் முடிவு கட்டவில்லை. ஆனால் ஆதாரங்களில் உள்ள யதார்த்தமான நிலவரம் இதுதான். உண்மைதான். சாதாரண வைர வியாபாரியாக தொடங்கி தனது அசுர உழைப்பாலும் மரணத்தையே நேருக்கு நேர் பார்த்து பழகிய அசாதாரண மன வலிமையாலும் தொலைநோக்கு பார்வையாலும் ஒரு மாபெரும் உள்கட்டமைப்பு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய ஒரு மனிதரின் கதை இது. அதே சமயம் உலகளாவிய அளவிலான நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டதிட்டங்களுக்கு உட்படுதல் குறித்த மிகப்பெரிய விவாதத்தையும் இந்த கதை நாம் முன்வைக்கிறது. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பகிர விரும்புகிறோம். நான் மூல ஆதாரங்களை படித்துக் கொண்டிருந்தபோது மின்ட் பத்திரிகையில் ஒரு கட்டுரை கண்ணில் பட்டது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? அதிலுள்ள ஒரு விஷயம் என்னை ரொம்பவே சிந்திக்க வைத்தது. பொதுவாக இந்தியாவிலுள்ள பல தொழிலதிபர்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கும் முன்பே பொதுமக்களிடமிருந்து IPO மூலம் பணத்தை திரட்டுவார்கள்.
பல ஸ்டார்ட் அப்கள் இப்படிதான் செய்கின்றன. ஆமாம், அது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் கௌதம் அதானியின் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு தொழில் முழுமையாக லாபம் ஈட்டும் வரை அவர் பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டுவதை விரும்புவதில்லை. ஆம், பொதுமக்களின் பணத்தை ஆரம்பத்திலேயே பணயம் வைக்கவோ அல்லது பங்குதாரர்களை இழக்கவோ அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. தொழில் தொடங்கும்போது அதன் மீதான முழுமையான கட்டுப்பாடு தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என அவர் நினைக்கிறார். லாபகரமாக மாறிய பின்னரே அவர் பங்குகளை வெளியிடுகிறாரா? ஆமாம், அது அவருடைய அசைக்க முடியாத வணிக நம்பிக்கை. இதுதான் அந்த முக்கியமான புள்ளி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையும் பிறர் கையில் கொடுக்க கூடாது, எல்லாமே தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற அந்த முழுமையான கட்டுப்பாட்டுக்கான அதீத தாகம்தான் அவருடைய அசுர வளர்ச்சிக்கு காரணம். ஆமாம், அது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் மற்றவர்களை உள்ளே விட மறுக்கும் அதே மனநிலைதான் இன்று அவர் சந்திக்கும் சர்வதேச அளவிலான வெளிப்படைத்தன்மை சார்ந்த நெருக்கடிகளுக்கும் காரணமா. அதிகாரமும் கட்டுப்பாடும் ஒரு சாம்ராஜ்யத்தை மிக வேகமாக உருவாக்கலாம். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தை உலக அரங்கில் நிலைநிறுத்த வெளிப்படைத்தன்மை மட்டுமே உதவுமா? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய அதே குணம் அதை அசைத்துப் பார்க்கும் குணமுமாக மாற முடியுமா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். மிக ஆழமான கேள்வி இது. உங்களுக்காக பல புதிய தகவல்களோடு இந்த உரையாடலை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து உங்கள் சிந்தனைகளை விரிவுபடுத்துங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.